SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. பீங் அ உமன் நீங்கள் ஒரு விஷயம் வந்து நான் இதுக்காக ரொம்ப ப்ரௌட் ஆகுறேன். இப்போல்லாம் உமன்ஸ் ஆர் மென்டலி ஸ்ட்ராங், ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங், ரொம்ப இண்டிபெண்ட் ஆகிட்டோம். விமன்ஸ் தான் இப்போ நிறைய இடத்துல ரூல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைமில் நீங்கள் பண்ண சுட்டி தானே சொல்ல முடியுமா மேம்? எங்கள் மேலே மொட்டை மாடியில் மாங்காய் மரம் தொங்கும், அது எல்லாம் அதில் ஏறிலாம் பறிப்பேன். எங்கள் அம்மா கேட்பாங்க, ஒன் திங் யூ வாண்ட் சேஞ்ச் இன் யோர் பாஸ்ட் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஐ வுட் ஹவ் தாட் எதுக்கு நடிகை ஆகுனேன்னு. பட் ஐ வாஸ் லக்கி இனஃப் ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் பை மணிரத்னம் சார். நீங்கள் லைஃப்பில் பார்த்த சூப்பர் உமன் யார் மேம்? எங்கள் மம்மி தான். எங்கள் மம்மி தான் எங்கள் பெரிய பில்லர் எங்களுக்கு. மேம் எனி ஒன் டயலாக் ஏதாவது மேம் ஃபேன்ஸ்க்காக ஏதாச்சும்? யூ மேம் இவ்வளோ தான் இப்படி ஸ்வீட்டாக தான் மேம் இருப்பீங்களா மேம் எப்பயுமே? எஸ்எஸ் மியூசிக் பிரசன்ஸ் சூப்பர் உமன் அவார்ட்ஸ் 2025ல இந்த செஷனை நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நிரோஷா மேம். வணக்கம் மேம். வணக்கம். ஹாய் காய்ஸ், ஹவ் ஆர் யூ? சூப்பர் மேம். மேம் இந்த பக்கம் அப்படியே பாருங்க மேம். நான் பார்க்க முடியாது, உங்களை பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் மேம்? ஒய் மேம் ஒய்? அப்படிதான் என்னால் முடியல. எவ்வளோ நேரம் நீங்கள் ரெடின்றீங்க, அதனால நாங்கள் பார்த்தா லேட்டாக இவங்க பார்க்காம இருக்கேன். மேம் திஸ் டூ மச் மேம். உங்களோட ஃபேன் மேம் நாங்களாம். நீங்கள் இது மாதிரி ஏதாவது மொமெண்ட் பார்த்து உங்களுக்கு பிளெஸிங்ஸ்லாம் கிடைச்சா தான் மேம் அடுத்த கட்டத்தை நாங்கள் நகருவோம். அப்படி ரொம்ப வயசான ஆக்குறீங்களா? அப்படிலாம் நோ பிஸ்னஸ் மேம் வயசுலாம் இல்லை மேம். ஒரு பிளெஸிங்ஸ் ஒரு 5 years டிஃப்ரென்ஸ் இருந்தால் ஓகே இல்லை? ஆமாம், உங்களோட 5 years கொஞ்சம் கம்மி தான், பரவாயில்ல. திஸ் மேம் எப்படி மேம் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்பான்டினிட்டி? இல்லைங்க, நான் இருக்குதுன்னு உண்மையை சொல்கிறேன். யா கரெக்ட் மேம். சி அதே சார்மிங், அதே கரிஷ்மா, அதே ஒரு பியூட்டி சொல்லுவாங்கல்ல, அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைப் கிரியேட் ஆகும். ஏதோ முடிவு எடுத்துட்டு தான் கவுக்கலான்னு வந்து எடுத்தா விடுறீங்க. பரவாயில்ல, கண்டினியூ. இல்லை மேம், அந்த மாதிரி ஒரு வைப் ஒன்று கிரியேட் ஆகும்ல. நான் இங்கே சொல்ல, பட் வீட்டில் சீரியல்ஸ் எல்லாருமே பார்ப்போம். அதில் பாண்டியன் ஷோஸ் வந்துட்டு அதில் கொடுக்குற க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸு, இன்னமும் நீங்கள் வந்து லிவிங்ஸ்டன் சார் கூட நீங்கள் அதை பண்ணுற ஒரு காமெடி இருக்கு. ஏன்னா உனக்கு இது மாதிரி பண்ணி ஆகணுமா அப்படின்றதுலாம் எங்கே மேம்? எப்படி மேம் அதெல்லாம் பிடிச்சிங்க? எப்படி அந்த ஒரு மைல் ஸ்டோன் எப்படி சொல்கிறது, எங்கே பார்த்தாலும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த காமெடிஸ் எல்லாம். தேங்க்யூ. மீ மெட்டீரியலாக எழுதிட்டு இருக்கு. அண்ட் இந்த அவார்ட் செஷன் வந்தது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு மேம்? வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் எஸ்எஸ் மியூசிக் ஃபார் செலக்டிங் மீ. தேங்க்ஸ் லாட். ஐம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட். எஸ்எஸ் மியூசிக்னால் நிறைய நல்ல சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தே பேக் இன் ஃபார்ம் அகெயின். ஸோ வெரி நைஸ் ஆல் ஆஃப் தெம் அண்ட் விஷ் தெம் அ குட் லக். ஓகே. அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஐகான் அப்படின்ற ஒரு அவார்ட் டைட்டில் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பேர் கேட்கும்போது நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். உங்களுக்கு யாராவது இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க மேம்? அப்பா தான். அப்பான்னு சொல்லும்போது உங்களுக்கு நிறைய மெமரிஸ் வரும்ல, ஏதாவது ஒன் மெமரி அது நீங்கள் த்ரூ அவுட்டாக நான் லைஃப்பில் நினச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு? அவர் இருந்தால் விட பின் ஹாப்பின்னு ஒரு ஆர்டிஸ்ட் ஆனது. பிகாஸ் சின்ன வயசுலேயே அவரோட டைலாக்ஸ் மனப்பாடம் பண்ணுறது, வியப்பாக பார்க்குறதெல்லாம் நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஜாஸ்தி. ஸோ வுட் ஹவ் பின் ஹாப்பி இஃப் ஹி வாஸ் ஹியர் டு see me become a big actress and இந்த மாதிரி அவார்ட் வாங்குறதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அவருக்கு. ஓகே. அண்ட் பீங் அ உமன் நீங்கள் ஒரு விஷயம் வந்து நான் இதுக்காக ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன், ப்ரௌடாக நினச்சிக்கிறேன் அப்படின்னா என்ன நினைப்பீங்க? என்ன மாதிரி சொல்கிறதுன்னு தெரியலையே டக்குன்னு. பட் நிறைய இருக்கும்ல மேம், உமன்ஸ் தான் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, உமன்ஸ் வந்துட்டு மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு. இப்போல்லாம் உமன்ஸ் ஆர் மென்டலி ஸ்ட்ராங், ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங், ரொம்ப இண்டிபெண்ட் ஆகிட்டோம். அண்ட் விமன்ஸ் தான் இப்போ நிறைய இடத்துல ரூல் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய கண்ட்ரிஸ் வரைக்கும் நீங்கள் அப்படி பார்த்தா இந்திரா காந்திலேருந்து எடுத்தாலும் விமன் தான் நின்னாங்க. இப்போ ஜெயலலிதா மேம்லேருந்து எடுத்திங்கன்னா அந்த மாதிரி எஸ் லாட் ஆஃப் விமன் பின் ரன்னிங் தி வேர்ல்டு அண்ட் வெரி இண்டிபெண்ட், வெரி எல்லா விதத்தில் ஆம்பளைங்களுக்கு ஈக்குவல்னு சொல்ல மாட்டோம், அவங்களுக்கும் கொஞ்சம் தாண்டி தான் போயிட்டோம். ஓகே. அண்ட் சினிமாவுக்கு வராமல் இருந்தீங்கன்னா என்ன ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணியிருப்பீங்க மேம் நீங்கள்? ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர். டாக்டர் படிப்ஸ் ஒரு பெரிய படிச்சுலாம் கிடையாது, ஏதோ அது பின்ன ஒரு பேஷன். இப்பயும் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் ஏதாவது போனேன்னா பக்கத்தில் அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு என்ன கொடுக்கீங்க அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். சும்மா ஐ கெட் டு நோ அபவுட் இட், ஐ லேர்ன். மை மாம் சிஸ்டர் வந்து நேச்சுரல் மெடிக்கேஷன் நிறையா பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றிலாம் கொஞ்சம் நிறையா தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம். ஓகே மேம். அண்ட் இப்போ வர ரிசப்ஷன் டுவர்ட்ஸ் யுவர் அந்த சீரியல்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது? வெரி வெரி ஹாப்பி அண்ட் இட்ஸ் நைஸ் ஸ்டில் கோயிங் ஆன் சொல்லலாம். ஓகே மேம். ஸோ வி ஹேவ் அ டிக்கெட் ஃபார் யூ. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். என்னோட க்ளோசஸ்ட் கூட வரலையே அவங்க. மேபி கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருப்பாங்களே மேம் அவங்க. அவளை ஏன் கஷ்டப்படும்? சில்க் சுமிதா வரைஞ்சா என்ன மாதிரி இருந்திருப்பாங்க. இல்லை அந்த சிமிலரன்ஸ் அந்த நிறைய இருந்திருக்கும்.
அப்போ அந்த டைம்லேருந்து உங்களை கம்பேர் பண்ணியிருக்காங்களா மேம்? நாங்களே 3 படம் 3 4 படம் ஒன்றாவே நடிச்சிட்டோம். ம் 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 பட் படமாக பார்க்கும்போது ஒன்றா ஒர்க் பண்ண போகும்போது ஆன் ஃப்ரேமில் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். தனித்தனியாக ஃப்ரேமில் நடிக்க போகும்போது நிறைய அவங்க என்னோட ரிசம்பிள்ஸ் இருந்தாங்க. ஸ்டில் அவங்கள பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்கல்ல, லைக் அவங்களுடைய இது மிஸ்ட்ரியாக இருக்கும் அப்படிலாம் இருக்கணும்னு. அவங்க சினிமாவில் இருக்கும் போது நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அண்ட் நீங்களும் சினிமாவில் இருக்கும்போது நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ விச் ஒன் ஃபேக்டர் அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்ல? ஐ அப்ரிஷியேட் உண்மையாக சொன்னால் அவங்க வந்து நார்மலாக ஒரு வீட்டு வேலையிலேருந்து ஒரு டச் அப் கேர்லேருந்து அவ்வளோ பெரிய இடத்துக்கு அந்த அம்மா வந்தாங்கன்னா இட்ஸ் அ பிக் திங். நான் நிறைய விஷயம் அட்மைர்ட் ஹர். பெரிய படிப்பறிவு இல்லாட்டியும் திவே அவங்க ஃபேஷன் இஸ் வெரி பியூட்டிஃபுல். அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வாஸ் அமேசிங், ரொம்ப அமேசிங். அவங்கள பார்த்துக்கிற விதம் சரி, நடப்பு சரி, ஆச்சரியப்பட வேண்டிய விஷயங்கள் நிறையா இருந்துச்சு அவங்கள்ட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுலலாம். அவங்களுக்கு இப்படி ஒரு பாரிஸில் ஒருத்தர் டிசைன் பண்ணால் அந்த ஃபேஷன் இது அவங்கள்ட்ட அப்படி எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு நினச்சேன். இப்போ நாங்களாம் அப்ராடில் போய் பழகி வளர்ந்துருந்தனால எங்களுக்கு அது தெரியும். அவங்களுக்கு அதெல்லாம் எப்படி தெரியுன்றது தான் கொஞ்சம் ஷாக்கிங். பட் ரொம்ப அமேசிங் டேஸ்ட் அந்த அம்மாவுக்கு. ஓகே. அண்ட் உங்களுடைய ஓல்டு இமேஜஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு உங்களுடைய அந்த ஃபேஷன் இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்டைல் பேர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த காஸ்டியூம்ஸ் போட்டால் அந்த ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு லுக் கொடுக்கும்ல, நல்ல ஒரு ப்ரெசென்டபிளான ஒரு இது இருக்குல்ல, அது எப்படி மேம் கேரி பண்ணுறீங்க? அப்போலேருந்து இந்த மாதிரி நீங்கள் மாடல் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா அது மாதிரி? இல்லை எனக்கு எப்படின்னா ஐ வாண்ட் ஆல்வேஸ் லுக் டிஃப்ரெண்ட். ஸோ ரொம்ப பர்டிகுலர் காஸ்டியூம் விஷயம் அது செலக்ட் பண்ணுறது செய்கிறதெல்லாம் முதலேருந்து எல்லா படத்துலையுமே இட் இஸ் பி மை காஸ்டியூம்ஸ் ஒன்லி டிசைன்ட் பை மீ ஒன்லி. ஓகே. அப்போ இருக்க நிரோஷா மேம் உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை இப்போ இருக்க நிரோஷா மேமாவே இருக்க விரும்புகிறீங்களா? ஏன்னா அந்த டைம் பீரியடில் நீங்கள் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. ஏன் மேம் அந்த டைம் ஜாலியாக இருந்து சொல்கிறீங்க? இப்போ கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் ப்ரெஷர் அப்படியே அது மாதிரியா? ஆக்சுவலி வயசும் ஆகும், கமிட்மெண்ட் ஆகும். அப்போ எதுவுமே இல்லை, நம்ம வாரில் ஜாலியாக நடிக்க போவோம், ஜாலியாக வருவோம், எதை பற்றி யோசிக்கிறது இல்லை. இப்போ அப்படி இல்லை, 100 யோசனையாக இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. ஓகே. அந்த டைமில் நீங்கள் பண்ண சுட்டி தானே சொல்ல முடியுமா மேம்? ஏன்னா இப்போ இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது ரிவீல் பண்ணாதான் மக்களும் பரவாயில்ல மேம் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஐயோ, எங்கள் மேலே மொட்டை மாடியில் மாங்காய் மரம் தொங்கும், அந்த இலையில அதில் ஏறிலாம் பறிப்பேன். எங்கள் அம்மா கேட்பாங்க, மாங்காய் மரம் ஏறிங்களா? அந்த சைடில் எல்லாம் ஏறி பறிச்சிருவேன். அது எப்படியும் ஒரு குச்சி வைப்பேன், அந்த குச்சியில் கீழே ஒரு பிளாஸ்டிக் கவர் கட்டி அது கொக்கி மாதிரி ஒரு பிளேடு வச்சுப்பேன். ஸோ அந்த பேக் அப்படியே மெதுவாக விட்டு டக்குன்னு இருப்பேன். எங்கள் அம்மா கண்டிப்பாக மரத்தில் தான் இருப்பாங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ரவுடித்தனம்லாம் நிறைய பண்ணுவேன். சூப்பர். அப்போ கண்டிப்பாக நீங்கள் அந்த டைமில் இருக்கும் போதே லைக் எப்படி சொல்கிறது, நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கும், நிறைய ஏதாச்சும் உங்ககிட்ட வந்துட்டு பரவாயில்ல அழகாக இருக்கீங்களா ஏதாவது சொல்லி ஏதாவது கேட்டிருப்பாங்க. அது மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா மேம்? மறக்க முடியாதது பப்பி லவ்ஸ். எங்கள் அண்ணாக்கு அம்மாக்கெல்லாம் பயம். அவங்கள பார்த்து பயந்து வரமாட்டாங்களா? வரமாட்டாங்க, நாங்களும் அந்த மாதிரி போக மாட்டோம். பரவாயில்லையே மேம், வேறு லெவல் மேம். நீங்கள் லைக் இந்த ஒரு டிக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒன் திங் யூ வாண்ட் சேஞ்ச் இன் யோர் பாஸ்ட் அப்படின்னா என்னது? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஐ வுட் ஹவ் தாட் எதுக்கு நடிகை ஆகினேன்னு. பட் ஐ வாஸ் லக்கி இனஃப் ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் பை மணிரத்னம் சார். ஸோ அதனால் அதுவும் ரிக்ரெட் பண்ண முடியல. பட் நைஸ், இட் வாஸ் அ நைஸ் ஃபேஸ். ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் மணிரத்னம் சார். வாட் அமேசிங் டிரெக்டருங்க. எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷமாக இருக்கேன் சினிமாவில், எனக்கு கிடைச்ச ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி எந்த ஹீரோயினுக்கு கிடைச்சிருக்கே முடியாது, கிடையாது. பிகாஸ் அந்த காலத்தில் அப்படி ஒரு எக்ஸ்போஷர் வந்து இட்ஸ் பிக் திங். அதுவும் ஐ வாஸ் கால் டஸ்கி ஸ்கின் கேர்ள் வேறு. அண்ட் அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு கிடச்சது இல்லைங்க, எந்த ஹீரோயின் கிடச்சிது. ஹீரோயின்ஸ் ஒரு அழகு, இப்படி வருவாங்க, முடி பறக்கும், காலேருந்து காட்டாங்க, அதுக்காக. பட் அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் யாருக்கும் கிடச்சதில்லை. அதில் ஐ வாஸ் பிளெஸ்ட் அண்ட் லக்கி. இன்றைக்கும் மணிரத்னம் சார் பேர் இன்றைக்கும் எனக்கு வந்து பெரிய ப்ளஸ் தான். இப்பயும் இந்த 2K கிட்ஸ்லேயும் வந்து டக்குன்னு நிரோஷன்னா வாவா அன்பே வரைக்கும் தெரியுது, தெரியாமல் இல்லை. ஸோ அந்த மேஜிக் கிரியேட் பண்ணவர். அண்ட் நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்களா மேம் டஸ்கி ஸ்கின் அப்படின்ற மாதிரி, ஏன்னா இப்போ ஏற்றுக்கிட்டாங்க எல்லாருமே, நடிக்கிறது தான் முக்கியம், கண்டென்ட் தான் முக்கியம், கதை தான் முக்கியம்னு சொல்லி எல்லாருமே அந்த நோக்கத்தில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பீரியடில் வந்து எவ்வளோ உங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ப்ரெஷராக இருந்துச்சு, என்னடா ஒரு வாய்ப்பு நம்ம பண்ணும்போது இப்படி டஸ்கின்னு சொல்லி நம்மளுக்கான வாய்ப்புகள் பறி போகுது நம்மள அப்படின்ற மாதிரி நடந்திருக்கா உங்களுக்கு? முந்தி வந்து எஸ் மீன் எனக்குலாம் அது ஆகலை, மேபி பிகாஸ் ஃப்ரம் எம்ஆர்ஆர் ஃபேமிலினால ஆகாமல் இருக்கலாம். பட் அப்போ வந்து எஸ் இருந்தது, இப்படி ஹைட்டாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும், கலராக இருக்கணும், நிறைய இருந்தது. பட் எங்களுக்கு அது வரல. பிகாஸ் பாரதிராஜா சார் ஓப்பன் த கேட். அவர் வந்து யார் வேணால் நடிக்க வரலன்னு ஒரு கேட் ஓப்பன் பண்ணிட்டார். மணி சார் அஃப்கோர்ஸ் எஸ் டஸ்கிஸ்னா அது பெரிய ட்ரேட்மார்க் ஆச்சுங்க. ஸோ ஒரு கிரியேட் பண்ணிட்டார். ஸோ
எனக்கு அந்த ஒரு இஷ்யூ நடக்கல. ஓகே. அந்த காலகட்டத்தில் நீங்கள் படம் பண்ண டைமில் நீங்கள் யார் மேம் காம்படிஷனாக பார்த்தீங்க? அப்படிலாம் இல்லை. எல்லா ஹீரோயின்ஸ்க்கு இண்டிவிஜுவல் அவங்கவுங்க தனி ஹிட்ஸ் இருந்தது. யா 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 எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து செந்துருப்பு டிஃப்ரெண்ட், அக்னி நட்சத்திரம் டிஃப்ரெண்ட், ஸோ எல்லாமே பண்ண முடிஞ்சது. குஷ்பு மேம் தனியாக பண்ணிட்டு இருந்தாங்க, ரேவதி மேம் தனியாக பண்ணிட்டு இருந்தாங்க, அமலா மேம் தனியாக. ஸோ எவ்ரிபடி ஹேட் தேர் ஓன் ஸ்பேஸ் அண்ட் ஸோ தேர் ஓன் ஹிட்ஸ். இந்த ஹிட்ஸ் கொடுக்கும்போது நம்மளும் அதில் சஸ்டெயின் ஆகிறோம், சர்வைவ் ஆகும்போது எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு? இனிமேல் நம்ம சூஸ் பண்ணுற கதையாக இருக்கட்டும், பீப்புள் ஆர் வாட்சிங் அஸ், நம்ம வந்து இனிமேல் ரொம்ப லைக் எடுக்கிற ஒரு ஸ்டெப்புமே கான்ஷியஸாக. அப்போ எல்லாம் மம்மி தான் பார்த்துக்கிட்டாங்க, கதை கேட்குறது எல்லாமே மம்மி சொல்கிறது தான். அப்படி பார்த்து தான் எனக்கு அரண்மனைக்கு இல்லை, ராஜ்கிரண் சார் படம் வந்து மீனாவோட பண்ணாங்க. எங்கள் மம்மிட்ட வந்து கேட்டார், எப்படியா 2 பொண்ணுங்களும் யாராவது ஒருத்தர் நடிக்க. மம்மி அவர் உருவத்தை பார்த்து பயந்துட்டாங்க. ஐயோ, பொண்ணு தனியாக ஊருக்கு அமிச்சு ஊர் சைடாக ஏதாவது காணங்கீன போயிடுச்சுன்னா அது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு பயந்துட்டு அந்த படம் ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் மீனா தான் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அந்த மம்மி தான் கதை கேட்பாங்க, நாங்கள் எதுவுமே இதில் இல்லை. ஸ்டில் எவ்வளோ பீரியட் வரைக்கும் மேம் கேட்டாங்க? அதுக்கப்புறம் எப்பவுமே ஃபுல்லாக எப்பவுமே இருக்கும். எங்கள் மம்மி தான் எங்கள் பெரிய பில்லர் எங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேட்குறேன், இந்த இதுக்கு பாண்டியன் ஷோ சீரியல்ஸ் அதெல்லாம் இல்லை, தட் இஸ் ஆல். இப்போ நாங்கள் செட்டில் ஆகிட்டோம்லாம். ஸோ பட் வி டூ கோ டெல், இது மாதிரி கேட்டிருக்காங்க சொன்னாங்க. அப்படியா, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் லைஃப்பில் பார்த்த சூப்பர் உமன் யார் மேம்? எங்கள் மம்மி தான். அவங்க கிட்ட ஏதாவது மெமரிஸ் இருக்கா? லைக் நிறைய எங்கள் மம்மி இன்னும் இருக்காங்க. என்னங்க இல்லை மெமரிஸ் ஷேர் பண்ணுற சொல்லுவாங்களா? நிறையா. இப்போ வரைக்குமே அரட்டை அடிச்சுட்டு பேசுறதுலாம் இருக்கும்ல, அது மாதிரி கேட்குறேன். ஓ எஸ். இப்போ எங்கள் அம்மா நிறைய திருத்தங்கள் சொல்லுவாங்க. இதுன்னு இந்த மாதிரி ட்ரெஸ் போடுற, இப்படி போடாத, இப்படி போடு, ஹேர் ஏன் இப்படி லூஸாக பேய் மாதிரி விரிச்சிட்டு ஒழுங்கா கட்டு, எல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் அதே அதட்டல், அதே திட்டு எல்லாமே இருக்கு. அதெல்லாம் இருக்கு. எப்பவுமே ஐ ஹேவ் இந்த கூன் ஹேபிட் இருக்கும். எங்கள் அம்மா நேரம் நிமிர்ந்து உட்கார அப்படிலாம் சொல்லுவாங்க. மேம் இவ்வளோ தான் இப்படி ஸ்வீட்டாக தான் மேம் இருப்பீங்களா மேம் எப்பயுமே? லைக் இப்படியே அழகாக சிரிச்சுட்டு மேம் அடுத்த கேள்வியை மறந்துது மேம் எனக்கு. ஏன் இப்படி தானே நீங்கள்? மேபி ஓகே மேம். எனி ஒன் டயலாக் ஏதாவது மேம் ஃபேன்ஸ்க்காக ஏதாச்சும் எனிதிங்? என்னோட ஃபேமஸ் டைலாக் ஒன்று இருக்கு, எல்லாரும் பார்த்து. யூ பார்க்குற ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது சரியான மொமெண்டாக இருக்கும். இது வந்து ரவுடித்தனம் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை நான் சிக்னலில் வரப்போ அப்படியே உட்காந்து அப்படியே சிக்னல் அப்படியே பார்த்து ஒருத்தனை பார்த்துட்டே இருந்தேன். அவனை பார்த்து இது மாதிரி சொன்னேன்னா ஒரு 2 செகண்ட் ஒன்றும் புரியல. ஐயோ, இது யார் சொன்னாலும் செதறிடுவாங்களே. அப்போ சொல்லி நிறைய விட்டுருக்கேன் அந்த மாதிரி. மேம் நீங்கள் வந்து அராஜகம் பண்ணியிருக்கீங்க மேம் நிறைய இடத்துல. அது மாதிரி 2-3 சொல்லுங்க அராஜகங்கள். அப்புறம் வந்து ஸ்கூலில் ஒயிட் யூனிஃபார்ம் போடுவோம்ல, அப்போ பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ இங்க் பேனை வச்சு இங்க்லாம் தெளிச்சிருக்கேன் அடுத்தவங்க மேலே. மேம் நீங்கள் வந்துட்டு ரவுடியாக இருந்திருக்கீங்க மேம். நீங்கள் பல அராஜகங்கள் பண்ணி எல்லாரும் கதற விட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி தானே? இல்லை இப்போ கொஞ்சம் கம்மி தான். இப்போ கம்மி பண்ணிட்டீங்க. சூப்பர் மேம், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. அடுத்து பாண்டியன் ஷோஸ் ஏதாவது எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு மொமெண்ட் சொல்லிட்டு போங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் சொல்ல முடியாது, போங்க நீங்கள் பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த என்ன நடக்குதுன்னு. என்ன கதையாக இருக்குது? இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம், ஏதாச்சும் ஒன்று. பாண்டியன் ஸ்டோரில் அடுத்த விறுவிறுப்பு இப்போ என் பொண்ணோட வெட்டிங் விஷயம்தான் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கல்யாணம் நடக்கலாம், நடக்காமல் போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். நாமே ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்கப்பா. சூப்பர் மேம். ஸோ அவார்டு வாங்குற டைம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி சின்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டு போயிடலாம். என்ன பண்ணோம்? இந்த சென்சார் ஆன் பண்ணோடனே ஒரு பாட்டில் உங்களும் டக்குன்னு கேட்ச் பண்ண போகிறோம். ஏங்க அப்படி ஒரு கொலை? ஜாலியாக மேம். நீங்கள் இவ்வளோ பிரச்சனை மாங்காய் மாதிரிலாம் ஏறிக்கிங்கதெல்லாம் ஒரு மேட்ரா. சரி ஓகே, ட்ரை பண்ணு. ஒவ்வொன்றா உள்ள போகுது மேம். ஆமாம் இவருங்க மேம், வரும்போது பிடிக்கும் மேம். இப்படி தான் வரும். ரெண்டா வரப்போகுது. வாவ் மேம், இன்னொரு வாட்டி வரீங்களா? செகண்ட் டைம் மேம். இந்த ஐடியா யாரும் பண்ணவே இல்லையா மேம்? நீங்க நானும் ஹெல்ப் பண்றேன். சூப்பர், நல்லா இருக்கு. 4 5 இந்த கேம் நல்லா இருக்கு. 6 7 8. வாவ் மேம், என்ன விளையாடுனீங்க? இந்த மாதிரி திங்க் பண்ணணும். கரெக்ட் மேம். நீங்க அப்ப மாங்காய் மரம் ஏறணும்னு சொன்னது நம்பல. இப்ப பண்ணீங்க பாருங்க, இவ்வளவு டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்றீங்க. இது யாருமே பண்ணல. ஹையஸ்ட் 8 யாருமே பிடிக்கல. அப்படியே ஸ்டில் எனர்ஜெட்டிக், ஸ்டில் வைப். அப்போ நான் சொன்ன வைப் இப்போ மேட்ச் ஆகுதா? சூப்பர் மேம். ஸோ ஹாப்பி டு மீட் யூ. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கைஸ். இட் வாஸ் கிரேட் பீயிங் ஹியர்.
அண்ட் ஆக்சுவலி ஷூட்டிங்லேருந்து அர்ஜென்ட்டாக ஓடி ஓடி வந்தேன். ஐயோ கூப்பிட்டாங்களே போகணுமே 1.5 அட்லீஸ்ட் 1.5 hours ஆச்சு வரத்துக்கு. ஐயோ கடவுளே நினச்சி வந்தேன். பட் வந்து ஜாலியாக போச்சு. சூப்பர். தேங்க்யூ. ஐ கேன் ஃபீல் தட் அந்த டயர்டி ஐஸ்லாம் அது டயர்டாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப பட் சரியாயிடும் மேம் எல்லாமே. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025.